வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். தமிழ் சினிமாவில் வெளியான 1989 வருஷம் டாப் 10 பிளாக் போஸ்டர் கவுண்ட் ஒன்று இந்த காணொலியில் பார்க்கலாம். வழக்கமா இந்த வருஷமும் கிட்டத்தட்ட 250 படங்களுக்கு மேல வந்திருந்தாலும் இதுல கண்ணு மூடிக்கிட்டு என்னதான் 25 படங்களை கேட்டகரியில டாப் லிஸ்ட்ல எடுத்தாலும் அதுல வெறும் 10 படம் தான் பிளாக் போஸ்டர் கவுண்ட் வருது. நம்ம கவுண்ட் லிஸ்ட்ல 10வது இடத்துல பார்க்க போறது அக்டோபர் மாதம் வெளிவந்த மாப்பிள்ளை. ரஜினிகாந்த், அமலா, ஸ்ரீதேவி இவங்க நடிப்புல வெளிவந்த மாப்பிள்ளை திரைப்படத்தை ராஜசேகரன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸ்கிரீன் பிளே பண்ணது பஞ்சு அருணாச்சலம், இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. 80s காலகட்டத்தில் ரஜினிகாந்துக்கு மசாலா படங்கள் மேலதான் முழுக்க பார்வையா இருந்துச்சு. இந்த வகையில தெலுங்குல ஹிட்டான டாக்கு யமுடு அம்மையக்கி முகுடுன்ற சிரஞ்சீவியோட படம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடின ஒரு திரைப்படத்தை அப்படியே தமிழ்ல மாப்பிள்ளைன்ற டைட்டில்ல ரஜினிகாந்த் ரீமேக் பண்ணியிருப்பாரு. ரஜினிகாந்தோட கமர்ஷியல் ஃபார்முலானாவே கண்டிப்பா ஆடியன்ஸை தேட்டருக்கு கூட்டிட்டு வந்துடும். அப்படிதான் இந்த மாப்பிள்ளை திரைப்படமும் ஃபேமிலி என்டர்டெய்னரா அம்மியாவுக்கும் மருமகனுக்கும் ஏற்படுற மனஸ்தாபத்தை கதைக்களமா கொண்ட மாப்பிள்ளை திரைப்படம் தமிழ்லையும் கிட்டத்தட்ட 215 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்ட் லிஸ்ட்ல 9வது இடத்துல பார்க்க போறது ஏப்ரல் மாதம் வெளிவந்த புதிய பாதை. பார்த்திபன், சீதா இவங்க நடிப்புல வெளிவந்த புதிய பாதை திரைப்படத்துக்கு அதை எழுதி டைரக்ட் பண்ணது பார்த்திபன் தான். திரைப்படத்துக்கு இசையமைச்சது சந்திரபோஸ். பார்த்திபன் தனக்கு கிடைச்ச வாய்ப்பிலே செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பாதியா இருந்தனால பெரிய ஹீரோஸ் யாருமே இந்த திரைப்படத்துல கமிட் ஆகாம கடைசியில பார்த்திபனை நடிக்க வேண்டிய சூழ்நிலையா போச்சு. இந்த திரைப்படத்தோட வெற்றியின் காரணமா ஹிந்தி, கன்னடா, மலையாளம், தெலுங்குன்னு இதுக்கு மறு வருஷமே 4 மொழியில ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. அதோட பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம்ஸுக்கான தேசிய விருதையும் இந்த திரைப்படம் பெற்றிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் பிலிம்ஃபேர்னு கிட்டினதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு யார் பார்த்திபன் யாருன்னு தெரிய வந்துச்சு. ராஜோட அசிஸ்டண்டா இருந்த பார்த்திபன் இப்படியே தன்னோட சினிமா டிராவலை டைரக்ஷன்லயே கொண்டு போயிடலான்னு இருந்தாரு. புதிய பாதையோட ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தான் இந்த திரைப்படத்துல நீங்களே நடிங்கன்னு என்கரேஜ் பண்ணி பார்த்திபனை ஆக்டிங் டைமென்ஷனுக்கும் மாத்தி விட்டுருப்பாங்க. புதிய பாதை கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்ட் லிஸ்ட்ல 8வது இடத்துல பார்க்க போறது அக்டோபர் மாதம் வெளிவந்த புது அர்த்தங்கள். ரகு, கீதா, சௌகார் ஜானகி, ஜெயசித்ரா இவங்க நடிப்புல வெளிவந்த புது அர்த்தங்கள் திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியான கவிதாலயா ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இளையராஜா. இந்த புது அர்த்தங்கள் திரைப்படம் தான் நடிகர் ரகுமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டம் டெபியூவை கொடுத்தது. இதுக்கு முன்னாடி என்னதான் அவர் 4 படம் பண்ணியிருந்தாலும் இந்த திரைப்படத்துல வர்ற கல்யாண மாலைங்கிற பாடல் வர பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சு. 80s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்போவா வளம் வந்துட்டு இருந்தவங்க தான் கே பாலச்சந்தரும் இசைஞானி இளையராஜாவும். உங்க காம்போல எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருந்தாலும் உங்க காம்போல வந்த கடைசி திரைப்படம் இதுதான். இதுக்கப்புறம் தான் கே பாலச்சந்தர் தொடர்ந்து AR ரஹ்மான் கூட டிராவல் பண்ணியிருப்பாரு. ஒரு அசாத்திய பாடக கலைஞனோட வலியும் வஞ்சகத்தையும் பல டைமென்ஷன்ல காட்டினது தான் இந்த திரைப்படத்தோட ஹைலைட்டே. நல்லாவே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆன இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்ட் 7வது இடத்துல பார்க்க போறது மே மாதம் வெளிவந்த பாண்டிய நாட்டு தங்கம். கார்த்திக், நிரோஷா உங்க நடிப்புல வெளிவந்த பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்தை ராஜேந்திரன் தான் இயக்கி இருப்பாரு. திரைப்படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இளையராஜாவோட கம்போசிங்ல 6 பாடல்களுமே பயங்கர ஹிட். இந்த திரைப்படத்தோட கதைக்காலன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புஷ்பா படத்தோட டெம்ப்ளேட் மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. ஃபாரஸ்ட் ஆபீசரா வர்ற நடிகர் கார்த்திக்கும் காட்டுல மரங்கள் எல்லாம் வெட்டி கடத்துற ஒரு தீஃபா பப்ளு பிருத்திவிராஜும் இவங்களுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான ஈகோ கிளாஷோட ஹீரோயினா வில்லன் லவ் பண்ணுவாரு. ஹீரோவே உஷார் பண்ணிடுவாரு. இந்த திரைப்படம் ரொம்பவே கமர்ஷியலா இருக்கனால ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சு. கார்த்திகோட கெட்டப் மற்றும் பாடி லாங்குவேஜ் இந்த திரைப்படத்துல பார்த்தா ஆல்ரெடி பண்ண படங்களுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேல ஓடி பாண்டிய நாட்டு தங்கம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்ட் லிஸ்ட்ல 6வது இடத்துல பார்க்க போறது பிப்ரவரி மாதம் வெளிவந்த வருஷம் 16. குஷ்பு, கார்த்திக் இவங்க நடிப்புல வெளிவந்த வருஷம் 16 திரைப்படத்தை மலையாள இயக்குனரான ஃபாசில் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இளையராஜாவோட கம்போசிங்ல வழக்கம் போல ஆல்பம் ஹிட்டு. தமிழ்நாட்டில் குஷ்புக்கு கோயில் கட்டினதெல்லாம் இன்னைக்கும் ஒரு பேசும் பொருளா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த வருஷம் 16 திரைப்படம் தான். இதுக்கு முன்னாடி குஷ்புக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் குஷ்பு ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் லீட் எடுத்து பண்ண இந்த வருஷம் 16 திரைப்படம் தான். டைரக்டர் ஃபாசில் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இந்த படம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகும்னு. ஏன்னா இதே திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் மலையாளத்துல பண்ணியிருந்தாரு. மலையாளத்துல இந்த திரைப்படம் சுத்தமா ஓடவே இல்லை. ஃபெயிலியர் கேட்டகரின்னு தான் சொல்லணும். இந்த கதைக்களத்தை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாம திரைப்படம் தமிழ்ல கண்டிப்பா ஒர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட தியேட்டர்கள்ல 225 நாளைக்கு மேல சக்கப்போடு போட்டுச்சு. அதுலயும் குறிப்பா மதுரை மற்றும் சென்னை ஏரியாக்கள்ல 100 தியேட்டர்கள்ல 260 நாள்கள் வரைக்கும் ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்ட் லிஸ்ட்ல 5வது இடத்துல பார்க்க போறது ஜூலை மாதம் வெளிவந்த ராஜா சின்ன ரோஜா. ரஜினிகாந்த், கௌதமி, ரகுவரன் இவங்க நடிப்புல வெளிவந்த ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்தை SP முத்துராமன் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு.
எஸ்பி முத்துராமன் வாண்டடா இந்த கதையை குஞ்சு அருணாச்சலத்தை எழுத சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாரு. திரைப்படத்துக்கு இசையமைச்சது சந்திரபோஸ். ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ்ல வெளிவந்த இந்த ராஜா சின்ன ரோஜா திரைப்படம் 1989 மிகப்பெரிய படமா இந்த ராஜா சின்ன ரோஜாவை ஏவிஎம் ப்ரொமோட் பண்ணாங்க. இது ஒரு குழந்தைகளுக்கான திரைப்படம். படத்துல கார்ட்டூன் இருக்கு, அனிமேஷன் இருக்கு, இப்படின்னு கொண்டு போய் சேர்த்தாலும் சின்ன குழந்தைகளை நல்லாவே அட்ராக்ட் பண்ணுச்சு. நான் பெரியவங்களை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தான் சொல்லணும். ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற ஐடென்டிட்டியோட அந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அந்த பாடல் இந்த திரைப்படத்துல தான் வரும். இந்த திரைப்படத்தோட டெக்னீஷியன்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளேய பண்ணணும்னு முடிவெடுத்து பண்ண திரைப்படம் தான் இது. ராஜா சின்ன ரோஜா திரைப்படம் கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி நல்ல கலெக்ஷனே எடுத்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போறது அக்டோபர் மாதம் வெளிவந்த வெற்றி விழா. கமலஹாசன், பிரபு இவங்க நடிப்புல வெளிவந்த வெற்றி விழா திரைப்படத்தை பிரதாப் கே பொத்தன் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த திரைப்படத்தை நடிகர் பிரபு அவரே ஓனா ப்ரொடியூஸும் பண்ணியிருந்திருப்பாரு தன்னோட சிவாஜி புரொடக்ஷன்ஸ்ல. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இளையராஜாவோட கம்போசிங்ல எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட். அதுலயும் குறிப்பா சிவி சிவுக்கு எடுத்த இந்த பாடல் அந்த டயத்துல எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும் போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டாங்க. நடிகர் கமலும் பிரபுவும் இணைஞ்சு நடிச்ச முதல் திரைப்படம் இதுதான். இதுக்கப்புறம் தான் அவங்க வசூல் ராஜா MBBS எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. வெற்றி விழா திரைப்படம் கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 3வது இடத்துல பார்க்க போறது மார்ச் மாதம் வெளிவந்த ராஜாதி ராஜா. ரஜினிகாந்த், ராதா, நதியா இவங்க நடிப்புல வெளிவந்த ராஜாதி ராஜா திரைப்படத்தை சுந்தரராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸ்கிரீன் பிளே பண்ணது பஞ்சு அருணாச்சலம். இளையராஜாவோட கம்போசிங்ல எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட். சுந்தரராஜனோட இயக்கத்துல ரஜினிகாந்த் 87லயே ஒரு திரைப்படம் பண்றதா இருந்துச்சு. அது ஒரு சில காரணத்தினால டிராப் ஆக அதுக்கப்புறம் இந்த ராஜாதி ராஜா திரைப்படத்துல தான் ஒன்னா இணைஞ்சிருப்பாங்க. டபுள் ஆக்ஷன்ல வரக்கூடிய ரஜினிகாந்த் வழக்கமா அவர் பண்ற டபுள் ஆக்ஷன் திரைப்படங்கள்னாவே ஆள் மாறாட்டங்கிறது கமர்ஷியல் கதைக்களமா தான் இருக்கும். இப்படிதான் முழுக்க கமர்ஷியல் எலமெண்ட் மட்டுமே நம்பி இந்த திரைப்படத்தை எடுத்துருப்பாங்க. ஒரே மாதிரியான கதைகள் ரஜினிகாந்த் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அதையும் ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட சில்வர் ஜூப்ளி கொண்டாடின ஒரு திரைப்படமாவும் இருக்கு. சேலம், மதுரை மாதிரியான ஏரியாக்கள்ல கிட்டத்தட்ட 215 நாளைக்கு மேல ஓடி ராஜாதி ராஜா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 2வது இடம் கொடுக்க இந்த திரைப்படம் 2வது இடம் கொடுக்க கண்டிப்பா தகுதியா இருக்காது. இந்த திரைப்படத்துக்கு முதல் இடம் தான் கொடுக்கணும். இப்படி முதல் இடத்துல 2 திரைப்படத்தை பார்த்துடலாம். அதுல 2வதா பார்க்க போறது ஜூன் மாதம் வெளிவந்த கரகாட்டக்காரன். ராமராஜன், கனகா, செந்தில், கவுண்டமணி இவங்க நடிப்புல வெளிவந்த கரகாட்டக்காரன் திரைப்படத்தை கங்கை அமரன் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இசையமைச்சது தன்னோட சகோதரரான இசைஞானி இளையராஜா. இளையராஜாவோட கம்போசிங்லையும் கங்கை அமரன் டைரக்ஷன்லையும் எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் உங்களுக்கு பேர் சொல்ற படமா காலங்காலமா நிலைச்சிருக்குது இந்த கரகாட்டன் திரைப்படம் தான். தமிழ் சினிமால டாப் 100 பெஸ்ட் பிலிம்ஸ் எடுத்தாலும், டாப் ரன்னிங் டேஸ் அதாவது தியேட்டர்ல அதிக நாட்கள் ஓடின திரைப்படங்கள் லிஸ்ட் எடுத்தாலும், இல்ல டாப் காமெடி திரைப்படங்கள் எடுத்தாலும், டாப் கமர்ஷியல் திரைப்படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பா கரகாட்டன் திரைப்படம் எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பா தனியா இருக்கும். ஏன்னா இந்த திரைப்படத்தை பத்தி அவ்வளவு பேசலாம். சாதாரண கிராமத்து கதைக்களமா கொண்ட இந்த திரைப்படம் ஒரு கரக கலைஞனுடைய வாழ்க்கை, காமெடி, கமர்ஷியல், காதல்னு பக்கா என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜா 1980களிலே வந்திருக்கும். இளையராஜாவோட கம்போசிங்ல எல்லா பாடல்களும் காலம் கடந்து ஒரு பயங்கரமான கல்ட் கிளாசிக்கா இருக்கு. இந்த திரைப்படத்தோட மாபெரும் சக்சஸை பார்த்து தான் ரஜினிகாந்தே பயந்தாரு. இங்க ராமராஜன் டாப் நடிகரா வளர்ந்துருவாரோன்னு ரஜினியே ஒத்துட்டு இருந்திருப்பாரு. தமிழ் சினிமால ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி கிட்டத்தட்ட 450 நாட்களுக்கு மேல ஓடி கரகாட்டக்காரன் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம முதல் இடத்துல பார்க்க போற இன்னொரு திரைப்படம் ஏப்ரல் மாதம் வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள். கமலஹாசன், நாகேஷ், கௌதமி, பிரதாப் இவங்க நடிப்புல வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தை சீனிவாசன் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இசைஞானியோட கம்போசிங்ல அபூர்வ சகோதரர்கள் ஆல்பம் ஹிட். கமலஹாசன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிபிள் ஆக்ஷன் ட்ரை பண்ண திரைப்படமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பா கேரக்டர்ல வர ஒரு கமலாவும், பையன் கேரக்டரா வர 2 கமலாவும், அதுல ஒருத்தர் குள்ளனாவும். கமலஹாசனோட கமர்ஷியல் திரைப்படங்களை எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டாப் 3ல அபூர்வ சகோதரர்கள் இந்த திரைப்படமும் ரீப்ளேஸ் பண்ணாது. இந்த திரைப்படத்துல உள்ள அந்த குள்ளன் கேரக்டரை எப்படி பண்ணாருன்ற சீக்கிரட்டை கமலஹாசன் இன்ன வரைக்கும் அதை உடைக்கவே இல்லை. இந்த ஒரு கேரக்டர் இந்த திரைப்படத்துக்கு ஒரு மெருகேத்துற விஷயமா படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. காதல், வஞ்சகம், துரோகம், அப்பாவை கொண்ட ரிவெஞ்சு, பழிவாங்குதல்னு ரொம்பவே கமர்ஷியல் பேக்கேஜா வந்திருக்கும். அபூர்வ சகோதரர்கள் கிட்டத்தட்ட 300 நாளைக்கு மேல ஓடி ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. ஆக்சுவலா கரகாட்டக்காரன் வெர்சஸ் அபூர்வ சகோதரர்கள்னு பார்த்தா கண்டிப்பா இங்க தியேட்டரிக்கல் ரன்னிங் டேஸ்ன்றத கரகாட்டக்காரன் திரைப்படத்துக்கு தான் கொடுக்கணும். ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கறத பார்த்தோம்னா அது கண்டிப்பா அபூர்வ சகோதரர்களுக்கு தான் கொடுக்கணும். கம்மியான ரன்னிங் டேஸா இருந்தாலும் ப்ராஃபிட்டுங்கிறது அபூர்வ சகோதரர்களுக்கு கரகாட்டக்காரன் திரைப்படத்தை விட அதிகம் தான் சொல்லணும். ஸோ எந்த திரைப்படத்தை நம்பர் 1ல வைக்கலான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு.